சமைக்கிறத விட என்ன சமைக்கிறது, அதை எப்படி சமைக்கிறது அப்படிங்கிறது வந்து பெரிய டென்ஷனாக இருக்கு. எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்பைஸாக சாப்பிடணும் போல இருக்குது இப்போது. என் பையனுக்கு கொஞ்சம் காரம் அதிகமானாலும் அவர் சாப்பிட மாட்டார். என்ன பண்ணுறதுனே ஒரு ஐடியா இல்லை. சரி ஓகேன்னு கொஞ்சமாக வந்து வெள்ளை முக்கடலை வந்து ஊற வச்சுருந்தேன். பிரியாணி மாதிரி எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அதுக்கப்புறம் வந்துட்டு கொத்தமல்லி அதிகமாக இருந்தது. சரி அதை வச்சுட்டு கொத்தமல்லி ரைஸ் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் யூஷுவல் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கொத்தமல்லியும் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் அரைச்சி ஊற்றிட்டேன். 1/2 ஸ்பூன் வந்துட்டு பிரியாணி மசாலா போட்டு ஊற வச்ச கொண்டக்கடலை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி குக்கரில் விசிலுக்கு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சைட் டிஷ்க்கு வந்துட்டு வாழைக்காயில் வந்து சேம் காரம் கம்மியாக வந்து போட்டு ஊற வச்சுருந்தேன். அதை வந்து தவா ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு எக் ஆம்லேட் வந்து போட்டுக்கிட்டோம். ரைஸ் வந்து நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருந்தது. லன்ச் வந்து நல்லா கம்ப்ளீட்டாக சாப்பிட்டோம்.